சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சிலிண்டரில் கேஸ் கசிவு ஏற்பட்டு பூஜை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததால் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலிண்டரில் கேஸ் கசிவு ஏற்பட்டு பூஜை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததால் இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் மாற்றும் போது தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்தார்கள். 3 பேரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். அந்த 3 பேருமே சிகிச்சை பலன் அளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரத்தைச் சேர்ந்தவர் வீரகுமார், இவரது மனைவி லட்சுமி கேஸ் தீர்ந்து விட்டத காரணத்தினால் புது சிலிண்டர் மாற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டனர். அப்போது பூஜை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததால் திடீரென கேஸ் சிலிண்டர் வெடித்தது. இதில் வீரகுமார், அவரது மனைவி லட்சுமி காயமடைந்தனர். அதே போல அவரை காப்பாற்ற சென்ற மருமகன் குணசேகரனும் காயமடைந்தார். 3 பேருமே கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.